அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி எதென்று பாத்தீங்கன்னு சொன்னா தாவடி சுதுமலை, அதாவது தாவடி சந்தையிலிருந்து சுதுமலை மானிப்பாய்க்கு போற வீதியை தான் நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீதிக்கு அண்மையாக ஒரு காணியோட சேர்ந்த வீடு வந்து விற்பனைக்காக இருக்கு. அது சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுக்கு முதல் நீங்கள் இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவதோடு அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் எம்மால் பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியை பார்த்தீங்கன்னு சொன்னா தாவடி சந்தியில இருந்து சுதுமலை நோக்கி வர வீதியில பத்தனை வீதி என்று இருக்கும். அந்த பத்தனை வீதியை தான் நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீதியை பொறுத்தவரை இந்த வீதியில ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதாவது அதுக்கு பேர் முருகமூர்த்தி கோயில். முருகமூர்த்தி கோயிலின் பின்புறம் தான் இந்த வீடு வந்து அமைந்திருக்கு. இந்த வீடு அமைந்திருக்கிற காணிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு பக்க பாதைகள் இருக்குது. அந்த இரண்டு பக்க பாதையில ஒரு பாதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த முருகமூர்த்தி கோயில்ல பின்பகுதியில தெரிகிற அந்த நீல கலர் கேட் வந்து ஒரு பாதையா இருக்கும். அடுத்த பாதையை பாத்தீங்கன்னு சொன்னா அதால நாங்கள் நேர போய் இடது பக்கம் திரும்பிக்கு, அதாவது பத்திரகாளி கோயிலுக்கு திரும்பிக்கல வார வீதியில இரண்டாவது தான் இந்த வீடு வந்து அமைந்திருக்கு. அதாவது நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாதை தான் இந்த வீட்டுக்குரிய முகப்பா இருக்கும். இந்த வீட்டுண்ட வீதி முகப்பை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 35 அடி தான் காணப்படுது. அதே நேரம் அந்த வீட்டுண்ட காணிக்குள்ள ஒரு கடையும் வந்து காணப்படுது. கடைக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 20 அடி அகலமான சுவர் காணப்படுது. அந்த சுவரை நீங்கள் அகற்றினா நீங்க வந்து வெஹிக்கிள்களை வந்து உள்ளுக்க விடுறதுக்கு வசதி வாய்ப்பா இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது தான் வீட்டுண்ட நுழைவாயில். அதாவது இந்த வாயிலால நாங்கள் வீட்டுக்குள்ள போக வேணும். அதே நேரம் கடைக்கு போறதா இருந்தா இந்த வாசலால நீங்க கடைக்கு வந்து போக வேணும். இப்ப நீங்க பாக்குறது வீட்டுண்ட போர்ட்டிகோ, அதாவது முன் பகுதி. இந்த சைடால நீங்கள் வீட்டுண்ட பின்பகுதிக்கும் போகலாம். அதாவது கடைக்கும் வீட்டுக்கும் இடையில வந்து இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளிகளால நீங்க வந்து வீட்டுண்ட பின்பகுதியை பாவிக்கலாம். அது தற்காலிகமாக வந்து அடைக்கப்பட்டிருக்குது. இப்ப நீங்க பாக்குறதா வீட்டுண்ட போர்ட்டிகோ பகுதி. நாங்கள் இனி வீட்டுக்குள்ள என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அந்த விடயங்களை பார்ப்போம். இந்த வீட்டை பொறுத்தவரையில இந்த வீடானது பாத்தீங்கன்னு சொன்னா 3 அறைகள், ஹோல், கிச்சன் வசதியை தான் கொண்டிருக்கு. அதே நேரம் பாத்ரூம், டாய்லெட் வந்து தனியே தான் இருக்குது வெளிப்பகுதியில. அதை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வந்து ஹோல் பகுதி. இந்த ஹோல் பகுதி வந்து முற்றிலும் பாத்தீங்கன்னு சொன்னா சீலிங் அடிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த வீட்டை பொறுத்தவரை வீட்டு அனைத்து பகுதிகளுக்கும் வந்து சீலிங் அடிக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க ஹோலுக்கு அடிக்கப்பட்ட சீலிங்கை தான் வந்து பாக்குறீங்க. மிகவும் அழகாகத்தான் அடிக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டை வாங்குறாங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வேலையும் வந்து நீங்க செய்ய தேவையில்லை. ஆக நீங்க செய்ய வேண்டிய வேலையா இருந்தா நீங்க செய்ய வேண்டியது வந்து மாவல் பதிக்கிற வேலை மட்டும்தான் செய்ய வேணும். என்னன்னு சொன்னா இந்த வீடு வந்து மாவல் பதிக்காத வீடு தான். மற்றபடி நீங்கள் வந்து எந்த ஒரு வேலையும் நீங்க செய்ய தேவையில்லை. அடுத்ததான் நாங்கள் பார்க்க போற விடயம் வந்து சாமியறை. அதாவது உங்களுக்கு சாமியறையை பார்த்தாலே தெரியும் இந்த வீடு வந்து வடக்கு வாசல் வீடா தான் இருக்கு. அதாவது சில பேர் வந்து வீட்டு வாசலை பாப்பினம், சில பேர் வந்து சாமியற வாசலை பாப்பினம். அதாவது இங்க வந்து 2 வாசல்களுமே வந்து வடக்கு வாசலா தான் காணப்படுது. என்றபடிய அனைவருக்கும் வந்து இது பொருந்தக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இப்ப நீங்க சாமியறை பொறுத்தல சாமியறையில பாத்தீங்கன்னு சொன்னாலும் சாமியறைக்கும் வந்து சீலிங் அடிக்கப்பட்டிருக்கு. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுண்ட அனைத்து பகுதிகளுக்கும் வந்து சீலிங் அடிக்கப்பட்டிருக்கு. இனி நாங்கள் பார்க்க போறது வந்து இந்த வீட்டுண்ட 2வது அறை. அதைத்தான் நீங்க பாக்குறீங்க. இப்ப 2வது அறையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அளவில் வந்து பெரிய அறை தான். நீங்கள் இந்த 2வது மற்றும் 3வது அறையில நீங்கள் படுக்கை அறையாக உபயோகித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் இந்த வீட்டை பொறுத்தவரையில நான் வேலை இல்லை என்று சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது நீங்க வந்து வேலை செய்ய வேண்டிய தேவைகள் இல்லை. அதாவது அத்தியாவசியமான வேலைகள் வந்து செய்ய வேண்டிய தேவை இல்லை. நீங்கள் வந்து வாங்கினோடனே வந்து குடியிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதைத்தான் சொன்னேன். ஆனா நீங்க வந்து பெயிண்ட் வந்து அறைகளுக்கு வந்து பெயிண்ட் அடிக்க வேணும். அதே நேரம் மாவளும் வந்து பதிக்க வேணும். பதிக்க வேண்டிய தேவை இருந்தால் நீங்கள் பதித்துக் கொள்ளலாம். இப்ப நீங்க பாக்குறது வந்து கிச்சன். அதாவது கிச்சனுக்கும் வந்து என்னன்னு சொன்னா மிகவும் தூய்மையாக தான் காணப்படுது. அதாவது இப்பதான் வந்து பெயிண்ட் அடிச்சு அது மிகவும் தூய்மையாக்கப்பட்டிருக்கு. இதுதான் நீங்கள் பார்க்குற கிச்சன். அடுத்தது நாங்க பார்க்க போறது வந்து இந்த வீட்டுண்ட 3வது அறையை தான் நாங்கள் பார்க்க போறோம். அதாவது இந்த 3வது அறையை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுவும் வந்து 2வது அறை போன்றுதான் காணப்படுகிறது. 2வது அறை போன்றுதான் 3வது அறையும் வந்து காணப்படுறதால இதையும் நீங்கள் வேணும்னு சொன்னா படுக்கை அறையாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதுக்கும் வந்து என்ன சொன்னா சீலிங் வந்து அடிக்கப்பட்டிருக்கு. அதாவது வீட்டை பொறுத்தவரை வீட்டுண்ட முழு பகுதியும், அதாவது போர்ட்டிகோ தவிர்ந்த மிச்ச முழு பகுதியும் வந்து சீலிங் அடிக்கப்பட்டிருக்கு என்றதை வந்து நீங்க இந்த வீடியோல வந்து பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து இந்த வீட்டுண்ட வெளிப்பகுதியில என்னென்ன விடயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். அதாவது இந்த 3வது அறைக்கும் கிச்சனுக்கு நடுப்பகுதியில வந்து ஒரு கொரிடோர் ஒன்று காணப்படுது. அந்த கொரிடோர் பகுதியால நாங்கள் வந்து வெளிப்பகுதிக்கு போகலாம். வெளியில ஒரு சிறிய முத்தம் ஒன்று காணப்படுது. இப்ப நீங்க பாக்குறது வந்து கிணற்றடி, அதாவது தொட்டி பகுதியும் வந்து பாத்ரூம் தான் பாக்குறீங்க. இதுதான் நாங்கள் குளிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற இடம். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் இந்த வீட்டுல கழிப்பறை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல பாக்குற இரண்டு பகுதியும் வந்து கழிப்பறை தான்.
கொண்டு வந்து கொமட் வசதியோட காணப்படுது. இப்போ நீங்க பார்க்க போறது வந்து ஸ்கொட்டிங் பேன். இது வந்து ட்ரெடிஷனல் டாய்லெட். அது உங்களுக்கு தெரியும் ஸ்கொட்டிங் பேன் சொன்னா. அடுத்த கழிப்பறை வந்து இருக்குது, அது வந்து கொமட். அதாவது இது ஸ்கொட்டிங் பேன் வந்து ஒத்து வராதாக நீங்கள் வந்து கொமட்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த வீடு அமைந்திருக்கிற காணியின் அளவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பரப்பு. இந்த காணிக்கும் வீட்டுக்குமான விலை மற்றும் மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா இந்த காணொலியின் ஸ்கிரீனின் மேல் பகுதியில் நான் தொலைபேசி இலக்கம் வந்து கொடுத்திருக்கிறேன். அதாவது உரிமையாளருடையும் தரகருடையும் நீங்கள் யாரோட வேணுமென்றாலும் கதைச்சு இது பற்றிய மேலதிக விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது போன்று உங்களிடம் உள்ள விற்க வேண்டிய விடயங்களை எமது தளத்தினூடாக விளம்பரப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். எமது தளத்தினூடாக விளம்பரப்படுத்த வேண்டுமாயின் எமது தளத்தின் தொலைபேசி இலக்கத்தை நான் இந்த காணொலியின் கடைசி பகுதியிலையும் அடிப்பகுதியிலையும் கொடுத்திருக்கிறேன். அதனோட தொடர்பு கொண்டு உங்களது விளம்பரங்களை இலவசமாக பதிவு செய்து பதிவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது போன்று இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ்ப்படியன். நன்றி, வணக்கம்.